வில்லேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும். உண்மைதான் டாக்டர் திருநாவுக்கரசு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது யார் சிற்பி இல்லை. மதுராந்தகம் ஃப்ளாட் அவைலபிள் 600 ஸ்கொயர் ஃபீட்டு. எவ்வளோ 7.5 லட்சம் ஒன்லியா? மதுராந்தகம் அடேங்கப்பா, அதுக்குன்னு நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவலில் சொல்கிற. ப்ரோ தீபக்கு வாங்கிக்கலாம். எல்லா இடமும் இப்போ இதாகிட்டு இருக்கு. எல்லா இடமும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. சின்ன வீடு ஓகேவா? செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். ஹாய் அக்கா, கேரளா ஸ்டைல் மாதிரி இருக்கீங்க. அப்படியா? ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி டபுள் டச் பண்ணுங்க காய்ஸ். இது மாதிரி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு இந்த சப்ஸ்கிரைப் தெரியுதுல, இது தொட்டு ஆல் கொடுத்துருங்க. பழனி வாங்க, எவனுமே கேட்க மாட்டாங்க, கேட்டால் என்ன கூப்பிடுங்க. ஸ்டைலு என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மீரா ஹாய், மீரா ஹாய் 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 டியர். மீரா சரி, லைவ் முடிச்சுக்கலாமா? லைவ் முடிச்சுக்கலாம். செல்லோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உடம்ப குறைச்சிட்டா அதான் கேட்டேன், நல்லா இருக்கீங்களான்ட்டு. ஆமாங்க, நான் கொஞ்சம் டயட்டில் இருந்தேன் கைஸ். என்னன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறேன்னு எல்லோரும் லைவில் கிண்டல் அடித்தாங்க ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி. ரொம்ப பெருசாகிட்டீங்க, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா சிப்பி 92 லைவில் பாருங்கள். ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி உள்ள லைவெல்லாம் பாருங்கள், 5 மந்த்துக்கு முன்னாடி உள்ள லைவ்லாம் பாருங்கள். என்ன இவ்வளோ பெருசாகிட்டேன், நீ என்ன ஆண்டி ஆகிட்டியா, அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன்னு ஒரே என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்காகவே நான் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து கண்ட்ரோலாக இருந்தேன். ஃபுட்டு எல்லாமும் இருக்கும், அது லிமிட்டாக சாப்பிடுவேன், அவ்வளோதான். அது ஒன்று. அப்புறம் ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் தூக்கம் இல்லாதது, அது ரொம்ப இழப்பாக காட்டுது. எனக்கு வெயிட் ஏற்றணும்னு நினச்சா ஏறிடுங்க டக்குன்னு. நான் தொடர்ந்து நான் ஒரு 10-10:30 டெய்லி தூங்கி காலையில் ஏஞ்சினா 1 வீக்லேயே நானே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவேன். உங்களுக்கே அடையாளம் தெரியாது எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. எல்லோரும் ஒரு முறை மொபைல் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கய்யா. செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்றைக்கி வரலனா கூட நாளைக்கு லைவ் வருவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. போட்டே இருக்கேன், பார்த்து சொல்லுங்க. ஃபோன் ஆஃப் ஆக போகுது, இந்த ஒரே நிமிஷம். ஒரே ஒரு பர்சன்டேஜில் எனக்கு இது ஒரு 1 இதில் தான் இப்போ நீ அனுப்பியிருக்கேன். தொட்டு பார்க்குறேன் உள்ளே போகுதான்ட்டு, ஆஃப் ஆகுறேன். அஸ்வா மெசேஜ் பண்ணியிருக்கான். வேண்டாம், இருக்கட்டும் சக்தி சொன்னா. நான் உடம்பு பார்த்துக்கிறேன், நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு இதில் ரிப்ளை கொடுக்குறேன்.
படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். குட் நைட். தொலைச்சு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்கய்யா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. வீட்டுக்காரோடைய கைலி இன்றைக்கி தான் இதை வந்து தூக்கி போட்டுடு குப்பையிலன்னு சொல்லி பழசெல்லாம் கழிச்சு போட்டார். ராக்ஸ் லைக் போட்டதுக்கு தேங்க்ஸ். ராக்ஸா சிற்பிமா போயிட்டு வரேன். ஓகே ஓகே கிளம்புங்க, நானும் லைவ் முடிக்க தான் போகிறேன். ஓகே 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 கைஸ், லைவ் முடிச்சுக்கலாம். தூங்குங்க வாங்க. 200 லைக் மட்டும் பண்ணி விடுங்க. தூங்கலாம், நாளைக்கு கொஞ்சம் எனர்ஜியாக வரேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க கைஸ். நாளைக்கு போய் காலைல கொஞ்சம் த்ரெட்டிங் பண்ணிக்கிறேன். நான் கண்ணா பண்ணாலும் வளர்ந்துருக்கேன், தெரியுதா? கண்ணா பண்ணான்னு அங்கே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. ஸ்டைலிஷு வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லாத அவங்களுக்கு தெரியும். அதை நான் படிக்கக்கூடாது. அது நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் நான் வாய் விட்டு படிக்கக்கூடாது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க தங்கங்களே. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. செல்லக்குட்டி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீ சொல்லும்போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. என்னது தலை? என்னது என்னது அந்த வீடை பற்றி, நம்ம அந்த ஹவுஸ் ஓனருங்களை பற்றியா? ஆமாண்டா, ஏற்று வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே சொந்த வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. வாடகைக்கு இருந்தால் மதிக்கவே மாட்டுறாங்க. ஏதாவது ஒன்று கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லிட்டோன்னா அப்படியே திரும்பிட்டு போகிறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட நின்று பேச மாட்டேங்கிறாங்க. எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க. நாங்கள் வழியில் பார்த்தோம். அவங்களும் அங்கே ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்க போல். எனக்குலாம் பேசவே மாட்டேங்கிறாங்க சார் யாருமே. கேட்டால் வாடகைக்கு இருக்கிறேன் அப்படின்றாங்க. எதிரில் சொந்தக்காரங்க அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. அவங்களாம் வந்து ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். நான் சொன்னேன், உங்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது, எங்களுக்கு அந்த நிலமை தான் அப்படின்னு. எனக்கு சொந்த வீடு இல்லாமலாம் கிடையாது காய்ஸ். நான் பிறந்தது சொந்த வீடு. எங்கள் அப்பாவுக்கு 3 வீடு. எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க இது என்னோட உடன்பிறப்பு எங்கள் அம்மா கன்சீவ் ஆனதுனால எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னே சொந்த வீடு கட்டி கொடுத்தாங்க. அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏக்கர் கணக்கில் சொத்து கிடக்குது. அது எங்களுக்கு பாகம் இப்போ வரலை, பிரிக்காமல் கிடக்குது. வரலை, கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அது இருந்துமே எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாகவே பேசிப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு எங்கள் அம்மா மேலே ரொம்ப காதல் அதிகம். ரொம்ப எங்கள் அப்பா விட்டே கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு. அப்படி செய்வாங்க. நாங்கள் மதிக்கிறது கிடையாது. எதுவும் வாயை திறந்து பேச மாட்டேன். நான் வெளியே வரவே மாட்டேன், உள்ளாரே தான் இருப்பேன். வந்து கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சே அந்த வீடு அதோட விட்டாச்சு. அதோட விட்டு 2097 நினைக்கிறேன். 97 96லலாம் அந்த ஊர்லலாம் நம்ம ஊரை விட்டு வந்துட்டோம். அப்போ அந்த வீடை வந்து எங்கள் அம்மா கட்டி, நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன பிள்ளை, எனக்கு வயசு 7 என்னமோ தான் இருக்கும். அப்போ வந்து வண்டியில் கல்லுலாம் வந்து இறங்கி வந்து நிற்கிது. அந்த கல் மேலே ஏறி நின்று 2 கல்லாக நான் தூக்கி இப்படி வீசுகிறேன். எங்கள் அம்மா கேட்ச் பிடிக்கும். அந்த வீடை கட்டினதில் எங்கள் அம்மா சொல்லும், அந்த வீட்டை கட்டினதில் என் மவளுக்கு இந்த பங்கு உண்டு. இது மவ தான் இதை எடுத்து அவ்வளோ வேலை பார்த்தது பண்ணுறது எல்லாம் அப்படி இருந்தது. நான் கட்டிட்டு போன வீடும் சொந்த வீடு. நாங்கள் தனி கொடுத்துன வந்ததுனால வாடகை. இப்போ என்னுடைய பின் பேக்ரவுண்டு இவங்களுக்குலாம் தெரியாதுல்ல எப்படி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்மளுடைய பேக்ரவுண்டு எப்படி, இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கே இது புதுசு தான். வாடகை வீட்டில் இருந்தால் என்னென்ன கஷ்டம் வருன்றதை நான் இப்போ அனுபவப்பட்டுட்டேன் நிறையாவே.
ஆனால் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து சொந்த வீட்டிலே இருந்து சொந்த வீட்டிலே வளர்ந்த ஆளா, இந்த வாடகைன்னும் போது அப்படியே டென்ஷனாக ஆகுது. வாடகை கொடுத்துட்றோம், அது ஓகே. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சீக்கிரம் ஓன் ஹவுஸ் போயிடுவீங்க, நோ வரிஸ். தேங்க்யூ ஸோ மச் மார்னிங். சீக்கிரமாக சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறது புதுசாக தெரியுதுமோ, நான் இப்படி மனிதர்களே பார்த்ததில்லை. அப்படி நீங்கள் பார்த்தது இல்லையா? நீங்களாம் வந்து பாருங்கள், டவுன் பக்கம்லாம் வந்து பாருங்கள். செல்லோ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. 200 லைக் போடுங்க தங்கம், சீக்கிரம்டா பட்டுங்களா. அது நீங்கள் உங்கள் ஊரில் எனக்கு எப்படின்னு தெரில. நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேரும் எல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்க தான், கேட்டு பாருங்கள். ஏண்டா எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லாம் முந்தா நேற்று நைட்டு ஏதோ சவுண்டு வந்துச்சுன்னு சொன்னீங்க, போன வருஷம் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ கேட்காதீங்க பாரு, அது வந்து சரியில்லை, அதை பற்றி கேட்காதீங்க. எனக்கு அந்த ஒரு இது இருக்குது தான், வேண்டாம் அதை பற்றி பேசுகிறேன். கவலைப்படாதீங்க எங்க டாடி. சக்தி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா? சும்மா பொய்யெல்லாம் அளக்கக்கூடாது, அடிச்சு தள்ளும். சொந்த வீடு தானே பெங்களூரில், அடிச்சிருவேன். நீங்களும் காலியாக போகிறீங்களா? வாடகை வீடா? எல்லாம் இந்த தை மாதம் நிறைய வீடு காலியாகும்ல. எங்களுக்கு உங்களுக்கு பல ஏக்கர் இடம் இருக்குல்லையே அப்படின்றீங்களா? ஏக்கர் இடம் இருக்குது, அதனால உங்களுக்கு பிரச்சனை. நான் அவங்க இப்போ என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய டாடி மம்மி ஏக்கர் கணக்கில் சேர்த்து வச்சுருக்கணும். அவங்க சொகுசாக அப்படி இருந்துட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? எங்களுக்கு இருந்து எங்கள் கைக்கு வரல. கொடுமை சாமி, கொடுமை அவ்வளோ இருக்குங்க. ஆனால் அனுபவிக்க முடியலங்க, கைக்கே வரலங்க. அது எட்டாத கனி மாதிரி கிடக்குது, எங்கே போய் முடிய போகிறதோ தெரில. திருச்சியில் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா? பாருங்கள், அது சரி. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனுபவிக்கவா? அப்புறம் மாஸ்க்கு கழட்டணுமா? அப்சலு, எனக்கு சொந்த வீடு தான் அக்கா. எங்கள் அப்பா ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ ஹவுஸ் வந்து 4 crore. அடே எங்கள் அப்பா 4 crore-டா. ஏண்டா இங்கே ஒரு 3 லட்சம் கிடைச்சா ஒரு மண்ணை வாங்கிட்டு ஒரு 2 லட்சத்தில் ஷீட்டு வீடு கட்டிட்டு போகலான்ற மனநிலையில் யாரெல்லாம் இருக்கீங்க? யாரெல்லாம் அந்த மனநிலையில் இருக்கீங்க? நான் வாடகை வீடு தான் வாங்கினேன். வாடகை வீட்டை அப்படியே வாங்கிட்டீங்களா நீங்கள்? 2 ஃப்ளாட் வாங்கிட்டீங்களா? வாடகை வீட்டில் இருந்தாலும் 2 ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 2 crore-க்கு எத்தனை ஜீரோ கூட தெரியல. மணி கம்மலை காமி. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் அக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும் சஞ்சய், இருக்கட்டும். இனிய காலை வணக்கம் தோழி. நான் சொன்னேன் குன்றத்தூர் பாபு. ஹாய் குன்றத்தூர் பாபு, வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கன்னடாவா? நீங்கள் கிடையாதுங்க, தமிழ். ஒரே நிமிஷம் மாஸ்க்கு சரி பண்ணிட்டு தமிழ் தான் சொல்லலாம். அப்பா சரிஞ்சுக்கிட்டு வாடகை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அதனாலேயே வீடு கட்டி வந்துட்டேன் 2017. அப்படியே சங்கர், வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். எவன் என்ன வேணாம் நினச்சிக்கிட்டோம், எது என்ன வேணால் பேசிக்கிற, இந்த நண்பன் உன் கூட இருப்பேன். தேங்க்யூ தலை, தேங்க்யூ. 5L எனக்கு பெரிய விஷயம்மா. உனக்கு மட்டும் கிடையாது, உனக்கு 5L பெரிய விஷயம்னா எனக்கு 1L பெரிய விஷயம். 5L பெரிய விஷயமா? எனக்கெல்லாம் 1L பார்த்தாலே கை காலெலாம் நடுக்க வந்துடும்.
வியூவர் ஃப்ரம் ராயல். ஹாய் ராயல். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ராயல். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க லைக்கு போடுங்க. டுடே தான் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க செல்லம் அக்கா. தேங்க்யூ சஞ்சய், தேங்க்யூ. ஆச்சி ஹாய். ஆச்சி ஹாய் சிஸ்டர். அமீர் ஹாய். அமீர் ஹாய். அமீர் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, வெரி ஹாட்டாக ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஷங்கர் ஹாய். ஷங்கர் நாளைக்கு என்ன பிளானாகும்? விஜய் நாளைக்கு பிளான்லாம் நான் இப்போவே யோசிக்க மாட்டேன். நான் இன்றைக்கி நைட்டு தூங்குகிற பிளானே நான் இப்போ தான் மண்டைக்கு வருது, அதுக்குள்ளே நாளைக்கா? நிலா ஹாய். என்ன மெசேஜ் பண்ணல சொல்லுங்கள் அஜய். ஆமாம் மறந்துட்டேன் அஜய், அதுக்குள்ளே வர நேரமே எனக்கு இல்லை அஜய். அதான் நீரன் நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் முன்னாடி இருந்த வீட்டில் ஹவுஸ் ஓனரு ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஓவராக பேசி தான் நான் ஃப்ளாட்டு நீங்கள் வாங்கினீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹவுஸ் ஓனருங்க போட்டு பின்னி பின்னி பெடல் எடுத்ததுனால தான் நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆர்வம் வந்தே வாங்கியிருக்கீங்க. ஒரு வகையில் அப்போ ஹவுஸ் ஓனருங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இல்லைனாக்கா எல்லாம் வாடகை அவங்க மட்டும் கொஞ்சிக்கிட்டே இருந்திருந்தா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பான்னு இருந்த இடத்துல இருந்திருப்பீங்க பட்டறையை போட்டுக்கிட்டு. கண்டிப்பாக அவங்க கொடுக்குற டார்ச்சரில் தான் எல்லாம். புரியுது புரியுது புரியுது. மெம்பர்ஷிப் லைவ்னா என்னது அக்கா? அது அக்கான்றையே அதான் யோசிக்கிறேன். நல்லா இருக்கும், ஜாயின் பண்ணி வேணால் பாரு. ஹாய் பியூட்டி ஹாய். இன்னும் வாங்கலையா? வாங்கிடலாம் வாங்கிடலாம், கடவுள் அனுக்கிரகம் இருந்தால் வாங்கிடலாம். உங்கள் கையை காட்டுங்க. ஓ சாரி, உங்கள் கையில் வந்து உங்களோட வீடு கட்டுறதுக்கான யோகம் உங்கள் கையிலேயே இருக்கும். நான் வந்து கையை காட்டலை, ஆனால் நான் அப்படி மூடிக்கிட்டு சும்மா இப்படி வைக்கிறேன். ஓகே, இப்படி வச்சிடுறேன். இதில் ஒன்றுமே இப்போ இல்லை, எனக்கு தெரிய போகிறது கிடையாது. சேம் நீங்கள் இப்போ ஆம்பளைங்களாம் ரைட் ஹேண்டில். ஓகே, இப்போ இந்த ரைட் ஹேண்டில் கட்டை விரல் இருக்குல்ல, கட்டை விரல் ஜாயிண்ட்டு, இந்த கட்டை விரல் ஜாயிண்ட் இது இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எத்தனை கோடு இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து கைரேகைலாம் பார்ப்பேன். நான் வந்து கைரேகை எல்லாத்தையும் பார்ப்பேன். எப்படி குழந்தை பிறக்கிறது, வீடு எந்த வயசில் கட்டுவாங்க, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குது, நிலையா ஒரு பொண்டாட்டியா, இல்லை சைட்டில் ஏதாவது வப்பாட்டிலாம் இருக்கா, சைட் அடிக்கிறானா, இல்லை லவ் ஃபெயிலியரா, இது எல்லாமே நான் கைரேகை பார்த்து சொல்லிடுவேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எத்தனை குழந்தைங்க இருக்குது, நீ எந்த மாதிரியான மாடலில் வீடு கட்டுவேன்றதை நான் கைரேகை வச்சே சொல்லுவேன். நீ வீடு வந்து பெருசாக பங்களா மாதிரி கட்டுவியா, சின்னதாக கட்டுவியா, இல்லை ஃப்ரண்ட்டில் குறுக்கி பேக்கில் அகலமாக வருமா, இல்லை பேக்கில் குறுக்கி ஃப்ரண்ட்டில் அகலமாக வருமா, இது எல்லாமே நான் கைரேகை பார்த்தே சொல்லுவேன். அது எங்கே இருக்கா? மெம்பர்ஷிப்பில் ஆமாம், சாமி பண்ண விட மாட பாவி. சொந்த வீடு கனவு தான் இப்போ வரை பார்க்கலாம். 7 கோடு இருக்குது. அட கடவுளே, நான் சொன்ன இடத்துல தானே பார்த்துருக்கேன், வீடு இருக்கிற இடம் தானே. நான் கல்பாக்கம் தியா. ஹாய் தியா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க. என்னவோ சொல்கிறீங்க கைரேகை வச்சு. ஆமாம் மோனி, எனக்கு நீங்கள் உங்கள் கைரேகை ஃபோட்டோ எடுத்து எனக்கு நாளைக்கு அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கை இங்கே இருந்தால் தானே பார்ப்பீங்க. ஃபேக்ட் தான் எல்லாம். ஒன்று கலை சிரிச்சிடுமா? கலை திடீர்னு எப்படிக்கா வரும்? கலை நான் உன்னை விட சோகத்தில் மொழி கிடக்குறேன்டா. ஐயோ சக்தி, ரொம்ப கலகலன்னு வராது சக்தி, அடக்கி சிரிச்சாதான் இருமல் வராது. நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் உடம்ப தேத்திக்கிட்டு வந்து நான் சிரிக்கிறேன், பட்டு தெம்பாக வந்து உட்காந்து. நீங்கள் ஏன் மாஸ்க் அணிந்து இருக்கிறீங்க? உங்கள் முகத்தை காட்ட வெக்கமா அல்லது வேறு பிரச்சனையா? ஆமாம், வேறு பிரச்சனை இருக்குது. வெக்கம் வெக்கம் வெக்கம். கைரேகை இருந்தால் தானே பார்ப்பீங்க. இன்னொன்று, கைரேகை இல்லாமல் இருக்காங்கள்ல, அவங்களாம் ரொம்ப தரித்திரியம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க.
கைரேகை இல்லை, கைரேகை சரியாக தெரியல, கை ரேகையே இல்லை அப்படின்னா ஆணோ இல்லை பெண்ணோ கட்டிக்கிட்டதுக்கப்புறம் அவங்களால நமக்கு ஒரு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கை ரேகை சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு அதுதான் பெருந்தருத்திரியுமே. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அங்கே சரியாக கை ரேகை இல்லை அப்படி நிறைய பேர் மக்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட அது ஒரு 25% மக்கள் இருக்காங்க. இப்போ எனக்கு இருந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களை கட்டிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்சது தருத்துரும். அந்த மாதிரி கஷ்டம் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். கைரேகை லேசாக அலைஞ்ச மாதிரி லேடிஸுங்களும் சரி பசங்களும் சரி. மோனி ஒயிட்டி சரி. பாப்ஸ் இருக்கீங்களா நீங்கள்? ஹாய் ஸ்ரீலங்கா. நான் வந்து கைரேகை பார்க்க எப்போ கற்றுக்கிட்டேனாக்கா கரெக்டாக 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் 1 மாதம் இதுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன், கிளாஸ் அட்டன் பண்ணிக்க. ஏன்னா அதான் என்னோடது, நான் அந்த டைமில் தான் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணிட்டு கற்றுக்கிட்டே இருந்தேன் ஒன்று ஒன்றா. அந்த டைமில் தான் நான் ப்ராப்பராக ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன் ஆன்லைனில். வெளியில் கொடுக்கக்கூடாது, நமக்கு நாமளே தைச்சிக்கணுன்ட்டு. அதுக்கு முன்னாடி தைப்பேன், ப்ராப்பராக தைக்க தெரியாது. சும்மா சுடிதார் தைப்பேன், நார்மலாக வந்து ஒரு மற்ற ட்ரெஸ்ஸுங்க குழந்தைங்க ட்ரெஸ்ஸெல்லாம் தைப்பேன். ப்ராப்பராக வந்து ப்ளவுஸை தைக்க தெரியாது. அது மட்டும்தான் நான் அந்த டைமில் கற்றுக்கிட்டேன். நிலா, எனக்கு கை ரேகை பார்த்து சொல்லேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேங்க, ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. நாளைக்கு ஒயிட்டி கேட்குறேன் சிவா ப்ரோ, என்ன ரீசன்னு? ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் கொடுத்துருங்க எல்லோரும். அப்போ தான் நான் போடக்கூடிய லைவெல்லாம் ரீல்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைரேகைலாம் போயிட்டு தானேங்க. ஏய், இப்போ ஆம்பளைங்களாம் வெளியில் வேலை செய்வாங்களா, இரும்பு தூக்குறது மூட்டை தூக்குறது, அந்த அலைகிறது இல்லை, பிறப்புலையே அலைஞ்ச மாதிரி இருக்கும் சில பேருக்கு, அதுதான். ஆமாம் மோனி, கடைசியில் நீ ஜோசியக்காரியா? அலெக்சாண்டர், அதெல்லாம் இல்லை, நானும் ஒரு நார்மல் காமன் பர்சன் தான். மோனி ஒயிட்டி அங்கிள் மோசம். ஏன் ஒயிட்டி இப்படி பண்ணுறீங்க? பாவம் எங்கள் பாப்ஸுக்கு கண்ணை முழிச்சு தூங்காமல் காத்துட்ருக்காரு. இப்படி பண்ணுறீங்களே நீங்கள். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஒழுங்காக நோட்டிஃபிகேஷனை கொடுத்து உள்ளே வர வைங்க சொல்லிட்டேன். மெம்பர்ஷிப் இல்லைன்னா என்னது அக்கா? நான் டேப்லெட்டை போட்டுட்டு தூங்கணும். சரி, நான் லைவ் முடிக்கிறேன், என்னால் முடியல. எனக்கு டாக்டர் போய் ரெஸ்ட் எடுங்கன்னாங்க. நான் பாரு லைவு மணி அப்படி இப்படின்னு மணி 2 தொட்டுடுச்சு. இதுக்கு மேலே முடியாது. ஓகே டார்லிங், நாளைக்கு பார்க்கலாம். லைவ் பார்க்குற பாதி பேருக்கு கைரேகை இருக்காது. ஆமாம் ஷோ ப்ரோ, என்னாலும் ஒயிட்டு நாளைக்கு கேட்குறேன். சரி, ஓகே டியர். தைலத்தை எடுத்து தொண்டையில் தேய்ச்சிட்டு படுக்கணும், முடியல. இன்ஜெக்ஷன் வேறு போட்டதுக்கு அதுக்கும் பெயின் அதிகமாக இருக்குது. அது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது படுக்கணும். ஓகேடா, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு சந்திக்கலாம். சிப்பி 922 கொடுக்கல் மழை யூடியூப், நம்ம யூடியூப்பில் மட்டுமே நம்ம சேனல், வேறு எதுவும் கிளைகள் கிடையாது. போலியோலை கண்டு யாரும் ஏமாறுங்க. எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. வெரி வெரி ஹாட் அண்டு கிளாமர். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு லெவல்ஸ் வந்து கூட கூட ஹாட் அண்ட் ஸ்பெஷலாக கூடிக்கிட்டே தான் இருக்கும். எந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாலும் 31 நாட்கள் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஓகேடா. ஓகே, குட் நைட் பாப்ஸ், குட் நைட். எல்லாருக்கும் அழகிய செல்லங்களே, எல்லாருக்கும் குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகே, இப்போ போட்டுட்டு போதும், கமெண்ட்ஸ் போட வேண்டாம், போதும். நாளைக்கு பார்க்கலாம், மீண்டும் நாளைக்கு வரேன்.